சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சற்று முன்னர் நிறைவடைந்தது. மாநாடு குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் வணிக செய்தி ஆசிரியர் சந்திரன். சந்திரன், உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழக தொழில்துறையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? பூங்கொழி, இந்த ஏற்கனவே நீங்கள் சொன்னது மாதிரி இதுவரையில் இந்த மாதிரியான ஒரு முயற்சி தமிழகத்தில் நடந்ததில்லை. ஒரு ஆர்கனைஸ்டாக இவ்வளோ ஒரு பெரிய அளவில் பன்னாட்டுகளில் நிறுவனங்களை எல்லாம் பார்ட்னர் கண்ட்ரிகளாக சேர்த்து அதே மாதிரி அந்த இடங்களெல்லாம் போயிட்டு ரோட் ஷோ எல்லாம் நடத்தி இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைஸ்டாக பெரிய அளவில் இதுவரையும் சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிற ஒன்று நடந்ததில்லை. இந்த முறை அது நடந்திருக்கிறது. இந்த மாநாட்டு நிறைவுரையில் முதல்வர் தெரிவிச்சிருக்க கருத்துப்படி பார்க்கும்போது உற்பத்தி துறையில் 1 லட்சம் கோடிக்கும் மேலாக முதலீடு வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லா துறையிலும் சேர்ந்து 2,42,160 கோடி வந்திருக்கு அப்படின்லாம் முதல்வர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் அடிப்படையில் நம்ம இதை பார்க்கறது அப்படின்னா இது தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற நடவடிக்கை அப்படின்னு சொல்றதுல யாருமே மாற்று கருத்து வச்சிருக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பூங்கொழி, முதலீடு செய்வதாக உறுதியளித்திருக்கிற உள்நாட்டு நிறுவனங்கள் எல்லாம் எவை? எவ்வளவு முதலீடு அவையெல்லாம் செய்ய போகுது? பூங்கொழி, இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது யமஹா மோட்டார் இந்தியா ஒரு 1,600 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் முதலீடு செய்ய போகிறதா, அதை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய போகிறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி டிவிஎஸ் மோட்டார்ஸ் 800 கோடி ரூபாயும், டைசல் பயோ பார்க் என்ற நிறுவனம் ஒரு 168 கோடி ரூபாயும் முதலீடு செய்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த 3 நிறுவனத்தையும் இந்த மாநாட்டு தொடக்கம் போதே தொடங்கி வைத்து முதல்வர் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பல நிறுவனங்கள் இதில் முதலீடு செஞ்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் கிடைச்சிருக்கு. அதனோட எம்ஓயு எல்லாம் தான் சைன் ஆகி அதனோட கன்சாலிடேட்டட் ஃபிகராக தான் முதல்வர் தகவல் வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறையில் கிட்டத்தட்ட 1,600 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு தமிழகத்தில் செய்யறதுக்கு நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும், அதே மாதிரி மீன்வளத்துறையில் 500 கோடி ரூபாய் முதலீடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும், விவசாயம் சார்ந்த பிற துறைகள் அதாவது உணவு பதப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒரு 800 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற அளவில் முதல்வர் உரையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இது தவிர இப்போ இந்த ஒட்டுமொத்த முதலீடு அப்படிங்கிறத பாதி அளவு உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்குது. அந்த தொகை 1 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறதுலையும் கூட கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை தென் மாவட்டங்களில் முதலீடு செய்ய முன்வந்திருக்கு நிறுவனங்கள் அப்படிங்கிறது தான் முதல்வர் உரையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, தொடக்க விழாவும் போதே முதல்வர் அறிவித்த மாதிரி தென் மாவட்டங்களில் முதலீடு செய்கிறவங்களுக்கு கூடுதல் சலுகைகள்லாம் தரப்படும் அப்படிங்கிறத தொழில் முதலீட்டாளர்கள் ஒரு நல்ல சமிக்கையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே முதலீடு செய்ய முன் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூங்கொழி, சந்திரன், இப்ப தென் மாவட்டங்களில் 50% முதலீடுகள் அங்கதான் அந்த உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு முதலீடு செய்வதா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை முதல்வர் சொன்னாங்க. என்ன காரணம் தென் மாவட்டங்கள்ல இந்த உற்பத்தி சார்ந்த துறைகளை பெருக்குவதற்கு? கட்டாயம் இதில் 2 மாதிரியே நம்ம இதை அணுகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, தென் மாவட்டங்கள் காலகாலமாக ஒரு பின்தங்கிய மாவட்டங்களாகவே இருந்திருக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில். திராவிட கட்சிகள் இங்கே முதல்ல ஆட்சிக்கு வந்த காலங்களில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லி இந்திய ஒட்டுமொத்த நாட்டை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஒரு வசனம் தமிழகத்திலேயே உச்சரிக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, பெரும்பாலான தொழில் முதலீடுகள் சென்னை மற்றும் சென்னையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெருமளவு முதலீடு செய்யப்படுகிறது. ஸோ அதனால் வட தமிழகம் வளம் பெறுகிறது, தென் தமிழகத்தை ஒரு பாராமுகமாக எல்லாம் நினைக்கிறாங்க. அதனால் தென் தமிழகத்தையும் சமமாக நடத்தணும் அப்படிங்கிற தொடர் கோரிக்கை தென் மாவட்ட மக்கள்கிட்ட தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது. அதுக்கு இப்போ விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இந்த விஷயத்தை
விஷயத்தை கருத்தில் கொண்ட தமிழக முதல்வர் வந்து தென் மாவட்டங்களில் முதலீடு செய்கிறவங்களுக்கு வந்து கூடுதலான சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயமா நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழகத்தை பொறுத்தவரையில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கு வந்து மின்சாரம் அப்படிங்கிறது முக்கியமான தேவையாக இருக்குது. இப்போ புதிதாக மின் உற்பத்தி திட்டங்கள், அது வந்து உடன்கடை திட்டமாக இருக்கலாம், இல்லை இப்போ அண்மையில் வந்து முதல்வர் அறிவித்த அந்த ஒரு அனல் மின் திட்டமாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி அதானி தமிழகத்தில் அதாவது சூரிய மின்சக்தியில் உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அறிவிச்சிருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தென் தமிழகத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் உற்பத்தியை தொடங்கக்கூடிய சூழலில் வந்து இவங்களுக்கு தேவையான மின்சாரம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து தொழில் முதலீட்டாளர்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து இவங்க ஒரு பக்கம் வந்து அரசு சலுகை, இன்னொரு பக்கம் நம்ம வந்து உற்பத்தியை தொடங்கக்கூடிய நேரத்தில் அதுக்கப்புறம் விரிவாக்கம் பண்ணக்கூடிய நேரங்களில் நமக்கு தேவையான மின்சாரம்ங்கிறது பிரச்சனை இல்லாமல் அருகிலேயே உள்ள மின் உற்பத்தி நிலையங்கள்லேருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருக்கலாம். இது மாதிரியான பல காரணங்கள்னால்தான் வந்து தென் தமிழகத்தில் வந்து இப்போ முதலீடுகள் அதிகமாக வந்திருக்கு. முதலீட்டாளர்கள் அதை வந்து அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.